ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் வீல் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றியும் பார்ப்போம். மார்க்கெட்ல வந்து கார் வீல்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் வீல்ஸ், அலாய் வீல்ஸ், குரோம் வீல்ஸ், காஸ்ட் வீல்ஸ், ஃபோர்ஜ்டு வீல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட், யூசேஜும் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு வந்து இந்த ரொம்ப காமனா யூஸ் பண்ணப்படுற இந்த ஸ்டீல் வீல்ஸ், அலாய் வீல்ஸ் இதை பத்தி பார்ப்போம். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸ்டீல் வீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து ரிம், இன்னொன்று வந்து டிஸ்க். ஸோ ரிம்மையும் டிஸ்கையும் தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி வெல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணுவாங்க. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெக்னீஷியம், அலுமினியம், நிக்கல் இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சிஎன்சி மிஷின்ல அது ப்ரெசிஷன் கட் பண்ணுவாங்க. அது பேர் டைமண்ட் கட் அப்படின்னு பேரு. ஸோ ஸ்டீல் வீல்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலி டியூரபிள், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் லோ காஸ்ட். அதுக்கு அட் த சேம் டைம் கிராக் எல்லாம் ரொம்ப அதிகமா ஆகாது. ஸ்டீல் வீல்ஸ்ல ரிப்பேரிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஸ்டீல் வீல்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட். ஸோ ஹெவியா இருக்கிறதுனால வண்டி ஹேண்ட்லிங் டஃபா இருக்கும் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப நிறைய கொடுக்காது. அதே சமயத்துல ஹியூமிட் கிளைமேட்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது ரெஸ்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ரெஸ்ட்டை தவிர்க்கிறதுக்கு ஆன்டி கரோஷன் கோட்டிங், அப்புறம் பெயிண்டிங் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாலாம் இருக்காது. ஸ்டீல் வீல்ஸ் அலாய் வீல்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ஸும் வராது, பிளெயினா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அலாய் வீல்ஸ் மாதிரி இமிடேஷன்ல வீல் கவர்ஸ் வந்துடும். ஸோ அதை நீங்க ஸ்டீல் வீல்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் அப்போ வெளில பார்க்கும்போது உங்களுக்கு அலாய் வீல்ஸோட எஃபெக்ட் வந்துடும். ஸோ அலாய் வீல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீல் வீல்ஸோட ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அது லைட்டா இருக்கிறதுனால வண்டியோட ஆக்சிலரேஷன் ஃபாஸ்டா இருக்கும். அட் த சேம் டைம் ஃபியூல் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும். ஸோ அலாய் வீல்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்ல வரும், லுக்ஸ்ல வரும். அது போடுறதுனால உங்களுக்கு வண்டிக்கு நல்ல விஷுவல் அப்பீல் இருக்கும், எஸ்தெட்டிக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அலாய் வீல்ஸ் வந்து ஹைலி கொரோஷன் ரெசிஸ்டன்ட், அதாவது ரொம்ப நாளைக்கு ரெஸ்ட் ஆகாம இருக்கும். ஸோ அலாய் வீல்ஸ் வந்து ஸ்டீல் வீல்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால நீங்க பள்ளத்துல அப்புறம் மேடு பள்ளாங்க போனீங்கன்னா ஃபாஸ்டா இறக்கிட்டீங்கன்னா அலாய் வீல்ஸ்ல வந்து கிராக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிராக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கோ இல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கோ காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அலாய் வீல்ஸ்க்கு. ஸோ உங்க வண்டிக்கு வந்து அலாய் வீல் பெட்டரா இல்ல வந்து ஸ்டீல் வீல்ஸ் பெட்டரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்ல டிசிஷன் எடுங்க, சேஃபா வண்டி ஓட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Hope this video helps. See you all in another video. Until then, bye from Jay. Thanks for watching the video. Don't forget to like, comment and share the video with your friends. Please subscribe and press bell icon for notifications.